ஹலோ ஃப்ரெண்ட், 5 4 3 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். ஏதாவது வீட்டில் விசேஷம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வாசலில் போடுறதுக்கு இந்த ரங்கோலி நல்லாயிருக்கும். கோயிலில் கூட போடலாம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடப்புள்ளி. இப்போ இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நடுப்புள்ளியை சுற்றி 6 புள்ளி இருக்குது இல்லையா? இதில் இந்த 2 புள்ளிக்கும் இடையில ஒரு சின்ன வளைவு போடலாம். இதே போல் ஒரு 2 புள்ளிக்கும் இடையில ஒரு வளைவு வரப்போகுது. இங்கேருந்து இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இப்படி உள்ளே போயிட்டு திருப்பி இந்த புள்ளிக்கே வரும். இதே போல் 6 பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு வளைவு உள்ளே போயிட்டு திருப்பி இதே புள்ளிக்கு வரும். இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு வளைவு போயிட்டு இந்த புள்ளிக்கு வரும். இப்போ 6 பக்கமும் ஒரு வளைவு போட்டு இணைச்சிருக்கோம். அடுத்தது இதுலேருந்து ஒரு கோடு மட்டும் இருக்கு இல்லையா? இதுலேயே இன்னொரு கலரில் ஒரு அழகுக்காக 2 பக்கமும் இதே போல் கோடு போட்டிருக்கேன். இந்த நடுவில் போட்ட கோட்டுக்கும் 2 பக்கமும் வேறு கலரில் 2 கோடு போட்டிருக்கோம். இப்போ 6 பக்கமும் போட்டாச்சு. அடுத்தது ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த புள்ளியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த 6 புள்ளி இருக்குல்ல, அந்த 6 புள்ளிக்கு நேராக கீழே ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஆறாவது புள்ளி இதை இதோட சேர்த்துருக்கோம். இதில் ஒரு டிசைனுக்காக பாதி மட்டும் நான் கலர் கொடுத்து போட்டிருக்கேன். ஒரு பாதி சும்மாவே விட்டுருக்கேன். இப்போ 6 பக்கமும் பாதி இடத்துக்கு மட்டும் வேறு கலர் கொடுத்துருக்கோம், பாதியை சும்மாவே விட்டுருக்கோம். இப்போ இந்த இது முடிஞ்சிட்டு இன்னும் ஒரே ஒரு இது வாங்க, அதையும் போட்டுடுவோம். இப்போ இதுக்கு இடையில ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், இதையும் இதோட சேர்த்து போட போகிறோம். இங்கேருந்து ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து இந்த புள்ளி வழியாக இப்படி வளைச்சி இதில் கொண்டு சேர்க்குறோம். இதே போல் இன்னொன்று 2 வரிசையாக இதை போடுறோம். இதே போல் 6 பக்கமும். இது லாஸ்ட். ரெண்டு வரிசை போட்டிருக்கோம். இதுக்கு இடையில ஒரு சின்ன வளைவாக போட்டிருக்கேன், ஒரு டிசைனுக்காக. இப்படி வேறு கலரில் 2 வரிகளுக்கும் இடையில ஒரு வளைவு போட்டிருக்கேன். இப்போ 6 பக்கமும் போட்டாச்சு. அடுத்தது இந்த வளைவு இருக்குல்ல, இதில் ஒரு திலகம் போல் போடலாம், ஒரு டிசைனுக்காக. ஒரு வளைவுக்கும் கீழே இது 6வது திலகம். இப்போ இன்னொரு டிசைன் கூட போட்டுடுவோமா? இந்த ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு சின்ன டிசைன் போடலாம். இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டுப்போம். 6 பக்கமும் ஒரு ரவுண்டு ஜாயின் ஆகிற இடத்துல. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுக்கலாம், ஒரு அழகுக்காக தான், வேறு கலரில். வெளியோட இதில் போய் ஜாயின் ஆகுது. அதே போல்
ஒரு சின்ன நெளியோட இந்த பக்கம் இதே போல் 6 பக்கமும் போட போகிறோம். இங்கே ஒரு சின்ன நெளியோட இதில் ரெண்டு பக்கமும் 2 டிசைன் போட்டிருக்கோம். ஒரு இலை போல், இலை இல்லை, அது இலை போல் ஒன்று போட்டிருக்கோம். இதுக்கு இடையில 2 கோடு போட்டுடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில இடம் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன டிசைன் போட்டுடலாம். இப்படி ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பூவு, இதில் இந்த பக்கம் ஒரு பூ, இதே போல் 6 பக்கம். இது 6வது. ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இப்படி வளைவாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு இது ஒரு பூ போல் ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு டிசைன் இந்த இடத்துல. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதில் சின்ன சின்ன நமக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ போடலாம். நான் வந்து சின்ன சின்ன ரவுண்டு போட்டிருக்கேன். இதை நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். இந்த 2 ரவுண்டு போட்டுட்டு இதுக்கு கீழே வேறு கலரில் இன்னொரு ரவுண்டு போடுறேன். இப்போ நடுவில் இன்னும் கொஞ்சம் இருக்குது கோலம் போடுறதுக்கு. இப்போது நடுவில் இந்த வளைவு போட்டுட்டோம். 6 பக்கமும் 6 புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை இந்த நடு இதோட இணைக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன வளைவு மாதிரி போட்டுட்டு இதில் கொண்டு இறக்க போகிறோம். அப்போ அது ஒரு பூ போல் உருவமாக இருக்கும், வரும். இப்படி 2 இதுவாக போட்டுட்டு இடையில ஒரு பூ போல் அது அழகாக வரும். 6 பக்கமும் 2 வளைவுகளோடு சேர்த்து இந்த நடுப்புள்ளியோடு இதை சேர்க்குறோம். இதுலேயும் கலர் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு இடையில ஒரு சின்ன இந்த பூ போல போட்டிருக்கோம்ல, அதுக்கு இடையில ஒரு சின்ன ரவுண்டு. இப்போ இந்த திலகம் போல போட்டோம்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன ரவுண்டு. ரொம்ப ஈஸியான கோலம் தான். 5, 4, 3 எடைப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.